السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه، أما بعد. قال الله عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله عز وجل: شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر إلى آخر الآية. என் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தலைப்பு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் தெரியும். ரமதானை முன்னோக்கி. ரமதானை முன்னோக்கி என்னது? அதான் இன்றைய தலைப்பு. இப்போ ரமதானை முன்னோக்கிங்கிற தலைப்பு எல்லோரும் பார்த்துருப்போம். என்ன ரமதானை முன்னோக்கி என்ன செய்யணும், அதுதான் இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பு. பொதுவாக சகோதரர்களே, நம்மிடம் ஒரு பண்பு இருக்கும். ஏதேனும் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடியோ, இப்போ இன்றைக்கி நிகழ்ச்சியை வச்சுக்கிறோம், அல்லது ஏதோ ஒரு பயணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியோ, இல்லை ஏதோ ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று பண்ணுவோம். ஒரு சின்ன தொழுகைக்கு இறங்கி போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். நல்ல ஒரு ஆடையை உடுத்தி அல்லது ஒரு நறுமணத்தை பூசிக்கொண்டோ ஏதோ ஒரு நம்மள்கிட்ட இருக்க ஒரு மாற்றங்களை ஒன்று ஏற்படுத்தி அதை நோக்கி போவோம். அந்த மாற்றங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஏற்படுத்துவோங்கிறது எதை நோக்கி போகிறோங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு கம்பெனி மீட்டிங்க்கு ஒரு மாதிரியான ஏற்பாடு செய்வோம். ஒரு நண்பர்களை சந்திக்க போகிற இடத்துல ஒரு மாதிரியான ஏற்பாடுகளை செய்வோம். அல்லது தெரிஞ்ச சகோதரர்கள் தான், ரொம்ப நெருங்கியவர்கள்னால் பெருசாக ஒரு ஏற்பாடு செய்ய மாட்டோம். இதே ஒரு புது விருந்தினர் என்று சொல்லும் பொழுது ஒரு ஏற்பாடை செய்வோம். அதுக்கென்ற ஒரு ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் நடக்கும். அதே போன்று தான் 11 மாதங்கள், அதிலும் சிறப்பான மாதங்கள் இருக்குது. ஆனால் அந்த மாதங்களெல்லாம் விட ஒரு சிறப்பான ஒரு மாதம், நமக்கு ஒரு விருந்தினராக வரக்கூடிய ஒரு மாதம் தான் ரமதானுடைய மாதம். அதே போன்ற சகோதரர்களே, ரமதானை எத்தனை வருடமோ நம்ம அடைஞ்சிருப்போம். சில பேருக்கு 50 வயசு இருக்கும், ஒரு 40 வருஷமாக நோன்பு பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க, 45 வருஷமாக நோன்பு பிடிச்சிட்டு இருப்பாங்க. சில பேர் 30 வருஷமாக, சில பேர் 20 வருஷமாக. அப்போது 20 வருஷமாக ரமதானை கடந்தோம் என்று சொன்னால் 20 வருஷமாக நோன்பு பிடிச்சோம். இது ஒரு 20 வருஷமாக இதேமாதிரி பயானை கேட்டும் இருப்போம். நல்ல மாவுலில் இருந்தவங்களா இருந்திருந்தால் 20 வருஷமாக இந்த ஏற்பாட்டுக்கான ஒரு பயானை கேட்டு இருப்போம். இப்போ என்ன விசேஷம்னு கேட்டால் ஒரு விசேஷமும் கிடையாது. 20 வருஷமாக நீங்கள் கேட்ட அதே பயான் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். புதுசாக ஒன்று நீங்கள் கேட்க போகிறதும் கிடையாது, புதுசாக ஒன்று நான் சொல்லிட முடியாது. அதே ரமதான் தான், அதே சிறப்பான விஷயங்கள் தான், அதே இபாதத்தான் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் சென்ற வருடம் ரமதானோட முடிவில் ஒரு உறுதிமொழி என்று ஒன்று எடுத்திருப்போம். அடுத்த ரமதான் வரட்டும், நான் இப்படி நல்ல அமல் செய்வேன், இந்த இபாதத்தில் ஈடுபடுவேன், என்னோட நாட்களை இப்படி மாற்றிக்கிடுவேன், என்னோட செயல்களை மாற்றிக்கொள்வேன் என்று ஒரு உறுதிமொழி எடுத்திருப்போம். அந்த உறுதிமொழியில் உறுதியாக இருக்கிறோமாங்கிறது தான் கேள்வி. அந்த உறுதிமொழியை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு தான் இந்த பயானாக இருக்கட்டும் சரி, இந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும் சரி. புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. வேண்டுமென்றால் சஹாபாக்களோட கருத்துக்களில் இத்தனை வருஷம் நம்ம தெரியாத ஒரு கருத்தை தெரிவதற்கு வாய்ப்பாக இருக்கலாம். சஹாபாக்களோட கூற்றுகள், அதோட விஷயங்களில் ஏதாவது தெரியாத ஒரு கருத்தை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கலாம். ஆனால் ஹதீஸுகள், குர்ஆனிய வசனங்கள் என்று பார்த்தால் அதிகமானோருக்கு சிறப்புகள் எல்லாம் தெரியும். ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், ஃபதக்கிர் இன் நஃபஅத்தித் திக்ரா. நபியே, ஞாபகம் ஊட்டுங்கள், நிச்சயமாக ஞாபகம் ஊட்டுவது பயனளிக்கும். யாருக்கு பயனளிக்கும்? முஃமின்களுக்கு பயனளிக்கும், முஃமின்களுக்கு பயனளிக்கும். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உரையை எனக்கும் பயன் தரக்கூடிய ஒரு உரையாக,
இதிலிருந்து நீங்களும் பயன்படக்கூடிய ஒரு உரையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை ஆக்கி அருள் புரிய வேண்டும். ஹைர். அன்பான சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு அமலாக இருக்கட்டும் சரி, அது ரமதான் மட்டும் கிடையாது, எந்த ஒரு அமலை நீங்கள் வைத்து கொண்டாலும் சரி, அதில் ஆக முக்கியமானது இஹ்லாஸ். இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய அமலாக இருக்கட்டும், அது அல்லாஹ்விடம் அது கணக்கு எடுக்கப்படாது. அல்லாஹ் அதுக்கு கூலி கொடுக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத். ஒரு மனிதனோட அமல் நியத்தை வைத்தே அதுக்கு கூலி கொடுக்கப்படும். இதுக்கு இன்னொரு விளக்கம் சொன்னாங்க, நியத்தின்படி தான் அவனோட அமலும் அமையும். இப்போ ஒருத்தன் நல்ல நீயத்தாக ஒரு நல்ல நீயத்தோடு ஒரு அமலை செய்வதற்கு முன் வந்தால் அதே போன்று அவன் அமல் அமையும். இன்னொரு விளக்கம் உலமாக்கள் கொடுத்தார்கள், ஒரு மனிதன் அவன் செய்யக்கூடிய அமல் நல்ல அமலா, அல்லாஹ்விடம் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா, அல்லாஹ்விடம் அது எந்த அந்தஸ்தில் இருக்கும் என்பதற்கு அளவுகோல் என்பது அவனுடைய நீயத்து தான். இதுக்கு அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா அழகான ஒரு சொல்லை கூறுகிறார்கள், ருப்ப அமலின் சகீரின் துகப்பிருஹு நிய்யா. சில அமல்கள் இருக்கும் ரொம்ப லேசாக ரொம்ப சிறிய அமலாக இருக்கும், ஆனால் நியத்தின் காரணமாக அந்த அமல் அல்லாஹ்விடம் மிகப்பெரிய ஒரு அமலாக இருக்கும். சில சமயங்களில் ருப்ப அமலின் கபீர், பெரிய அமலை ஒரு மனிதன் செய்திருப்பான், ஆனால் அவனுடைய நீயத்தின் காரணமாக அல்லாஹ்விடம் தூசிக்கு கூட சமம் இல்லாத ஒரு விஷயமாக மாறிடும். அதனால் ரமதானை முன்னோக்கி இருக்கிறோம், நோன்பை பிடிக்க போகிறோம், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளுக்கு அந்த ஆஃபியத் இதுவரையும் அல்லாஹ் நம்மளுக்கு தௌஃபீக் செய்திருக்கிறார். ரமதானோட முதல் நாள் வரையும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும். அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் செய்து விட்டால் நமக்கு கடமையாகிறது நம்ம நீயத்தை தூய்மை செய்வது. நம்மளுக்கு கடமையாகிறது அந்த அந்த தௌஃபீக், அல்லாஹ் செய்த தௌஃபீக்கை எப்படி பயன்படுத்துகிறோம் என்று. அதனால் ரமதானை முன்னோக்கி இருக்கக்கூடிய நாம் முதலாவது செய்ய வேண்டியது உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும், உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இன்ன அஹ்வஃப மா அகாஃபு அலைக்கும், உங்கள் மீது அதிகமாக நான் பயப்படக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் அஷ்ஷிர்குல் ஹஃபி, மறைவான வகையில் இணை வைப்பு என்று சொன்னார்கள். மறைவான இணை வைப்பு என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் இபாதத் யாருக்காக செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். அந்த இபாதத்தை அவன் ஒரு மற்ற கடவுளுக்காக செய்யும் போது அது என்ன ஆகிறது? ஷிர்க், அது இணை வைப்பு. இப்போ ஒரு மனிதன் தொழுகிறான், அல்லாஹ்வுக்காக தொழுவ வேண்டும், ஆனால் அவன் தொழுகையில் நடுவில் சிந்தனை வருது, இந்த பக்கத்தில் நிற்கிறாரு எங்கள் கம்பெனி மேனேஜர், இப்போது நான் இன்னும் இஹ்லாஸோட தொழுகிற மாரி காமிச்சேன்னு சொன்னால் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அல்லது அதிகம் பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய ஒன்று என்னன்னு சொன்னால், நம்ம பள்ளியில் போய் தொழுவும் போது வாப்பா மாதிரி அல்லது சாச்சா மாதிரி யாராச்சும் பக்கத்தில் நிற்கும் போது நமக்கு என்ன தோணும்? வாப்பா இருக்கிறாங்கடா, நல்லா தொழுவணும், 4 அண்ணன் தம்பிக்கு மத்தியில் நல்ல பேர் வாங்கணும் என்று ஒரு சிந்தனை வரும். இது தான் சகோதரர்களே ஷிர்குல் ஹஃபி, மறைவான வகையில் இணை வைப்பு. அந்த இடத்தில் நம்ம அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய ஒரு அமலை மாற்றி யாருக்காக செய்கிறோம்? சில நேரங்களில் ஒரு கம்பெனி பாஸுக்காகவும், சில நேரங்களில் உறவினர்களுக்காகவும், சில நேரங்களில் நண்பர்களுக்காகவும் அதை மாற்றி விடுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஷிர்குல் ஹஃபியை தான் நான் அதிகம் பயப்படுகிறேன் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஷிர்குல் ஹஃபி மறைவான வகையான இணை வைப்பு என்றால் என்னது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ரியா, முஹஸ்துதிக்காக ஒரு அமலை செய்வது. அதனால் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, இந்த ரமதானை முன்னோக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் சின்ன பிள்ளைங்களுக்கும் இதில் உபதேசம் இருக்குது. ரமதானை முன்னோக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக நான் நோன்பு பிடிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக நான் தொழுகிறேன், அல்லாஹ்வுக்காக நான் இந்த இபாதத்தை செய்கிறேன் என்று மனதில் உறுதியாக்கி வைக்க வேண்டும். ரமதான 30 நம்ம இபாதத் செய்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்திருந்தாலும் அந்த நீயத் நம்மிடம் இல்லை என்று சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்பட்டாலும் சரி அதுக்குரிய கூலி மறுமை நாளில் கிடைக்காது. அதனால் முக்கியமாக மனசுக்குள்ளே வச்சுக்கணும், இந்த ரமதான் வந்தது கூலி பெறுவதற்காக. அந்த கூலி கொடுக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் ஒரு நிபந்தனையை வைத்திருக்கிறான். அந்த நிபந்தனை என்னவென்று சொன்னால் இஹ்லாஸோடு அந்த அமல் இருந்தால்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும்.
அதனால் ஆக முக்கியமான அடிப்படை தான் இஹ்லாசுன் நிய்யா, இந்த நிய்யத்தை தூய்மை செய்து கொள்வது. அதே போன்று ரமதானை முன்னோக்கி இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சில சமயங்களில் நம்மளால் பார்க்க முடியும், இத்தனை வருஷ கால அனுபவம் இருக்குதுல, எல்லாரும் கேள்வி கேட்டுக்கொள்வோம், முதல் ரமதானில் ஈமானோட உணர்வு எப்படி இருக்கும்? இது எல்லா பயான்லையும் எல்லா வருஷமும் எல்லா உலமாக்களையும் இதை சொல்லி காமிக்கிறது தான் நானும் சொல்லி காமிக்கிறேன். அது எனக்காக இருக்கட்டும் சரி, யாருக்காக இருக்கட்டும் சரி, அந்த உணர்வுகள் அந்த இபாதத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த உணர்வுகள் உச்ச கட்டத்தில் இருக்குது. என்னமோ சஹாபாக்கள்லாம் செய்யாத ஒரு அமலை நாம் செய்கிற மாதிரி எல்லாம் உணர்வுகள் சிலருக்கு வரும். அந்த அளவுக்கு இபாதத்தை செய்வோம், அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்காக நான் செய்ய போறேன். நீ குர்ஆன் ஓதிட்டியான் கணவன் மனைவியிடம் கேட்பது, மனைவி கணவனிடம் கேட்பது, பிள்ளைகளை ஆர்வமூட்டுவது, குர்ஆனை ஓத வேண்டும், வாங்க உட்காரலாம் குர்ஆனை ஓதுங்க, வீட்டோட மாஹுல் அமையும். மாஷா அல்லாஹ், இது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி அத்வமுஹா, அல்லாஹ்விடம் மிக நேசத்துக்குரிய அமல்கள் எதுவென்றால் நிரந்தரமாக செய்யக்கூடியது. ஒரு 5 நாள் செஞ்சுட்டு 6வது நாள் விடுற அமல் கிடையாது. அது சிறிய அமலாக இருக்கட்டும் சரி, அதை தொடர்ச்சியாக செய்தால் அல்லாஹ்க்கு மிக விருப்பமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். இப்போ முதலாவது நோன்புல ஈமானிய உணர்வுகள் அதிகமாக இருக்கும். நாள் போக போக கொஞ்சம் சோர்வடையும். ஒரு 10வது நோன்புக்கு அப்புறமா என்ன ஆகும், நோம்போட ஆரம்பத்தில் நம்மளுக்கு இருந்த அந்த ஹராமை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் என்ற அந்த குறிக்கோள் குறைந்து கொஞ்சம் ஹலாலான சில விஷயங்களை செய்யலாம ரெண்டு போவோம். உதாரணத்துக்கு ரமதானோட ஆரம்பத்தில் விளையாட்டுக்கு கூட நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டோம், இபாதத்துன்று நிற்போம். ரமதானோட பாதியில் விளையாடுறது என்ன ஹராமா, தப்பு கிடையாதுல்ல, சரி விளையாடுவோம். ஆனால் ரமதானோட ஆரம்பத்தில் நம்ம அதை விட்டது காரணம் என்ன, இபாதத்தை செய்ய வேண்டும் என்று அதை விட்டு இருப்போம். ஆனால் ரமதானோட 10 வந்ததுக்கு அப்புறம் விளையாடுறது ஹராமா, ஹராம் இல்லை, விளையாடுவோம். விளையாடுறதுனால என்ன ஆயிரும், நம்மளோட இபாதத் குறையும். அது நாட்கள் போய்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் கடைசி 10 வந்தால் மாஷா அல்லாஹ், சில பேருக்கு கடைசி 10 வந்தால் அதிக ஈமான் வரும், இது நல்ல அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 வந்தால் ஷத்த மிஸரா, அவர்களோட கீழாடையை இறுக்கமாக கட்டிக்கொண்டு தொழுதார்கள் என்றெல்லாம் ஹதீஸுகளை பார்க்கிறோம். அப்படி கடைசி ரமதானோட கடைசி பாதியில் ஈமான் அதிகரிக்குது என்று சொன்னால் அது ஒரு நல்ல அடையாளம். ஆனால் ஒரு மனிதன் கடைசி ரமதான் வரும் பொழுது அவனோட ஈமான் குறையுது, அவன் ஷாப்பிங் பக்கம் போறான், அடுத்தது ரமதான் முடிஞ்சே இருக்காது, ஈதோட கான்சென்ட்ரேஷன்ல போயிடுவாங்க. பெருநாளைக்கு என்ன ஆடை, பெருநாளைக்கு எங்க போறோம், பெருநாளையோட திட்டங்கள் வீட்டில் ஆரம்பிச்சிடும். கணவன் மனைவிக்கு இடையில பேச்சுகள் ஓடும், யார் யார் குடும்பம் எல்லாம் என்று சேர்ந்து மஷூராக்கள் நடத்த ஆரம்பிப்போம். அப்போ இபாதத்தை விட்டு மிக தூரமாக போயிடுவோம். ஆனா 27, 28, 30வது நோன்பு கிட்ட வரும் பொழுது மனசுக்குள்ள ஒரு வருத்தம் வரும், ரமதானை பயன்படுத்தலையே. இது தான் சிலருக்கு 30 வருஷமாக நடக்குது, சிலருக்கு 40 வருஷமாக நடக்குது, சிலருக்கு 50 வருஷமாக நடக்குது. ஆனால் சகோதரர்களே, சஹாபாக்களுக்கு இப்படி நடக்கலையே, தாபிஈன்களுக்கு இப்படி நடக்கலையே, உலமாக்கள் அவர்களுக்கு இப்படி நடக்கலையே. காரணம் என்ன? காரணம் ஒன்றே ஒன்று தான் சகோதரர்களே. ரமதான் வந்து விட்டால் அது வருவதற்கு ஒரு 6 மாதம் முன்னாடியே தயாராக ஆரம்பிப்பாங்க. சலஃபுகள் தயாராக ஆரம்பிப்பாங்க, முன்னோர்கள் 6 மாதம் 5, 6, 4, 5 மாதத்துக்கு முன்னாடியே தயாராக ஆரம்பிப்பாங்க. ரமதான் வருது, தயார்படுத்தி கொள்ளுவாங்க. ரமதான் முடிந்ததுக்கு பிறகு ஒரு 6 மாதம் யா அல்லாஹ் நாங்கள் ரமதான்ல செஞ்ச இபாதத்தை ஏற்றுக்கொள் என்று துஆ செய்து கொண்டிருப்பார்கள். அப்போ அவங்களோட நியத் எல்லாம் ரமதானுக்கென்று ஒரு உள்ளத்தை தயார்படுத்தி கொள்ள மாட்டார்கள், எப்போதுமே உள்ளம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஒருத்தர் சொன்னார், ரமதானில் மட்டும் இபாதத் செய்யக்கூடியவனே, நீ எந்த ரப்புக்காக ரமதானில் இபாதத் செய்தாயோ அவன் தான் மீதமுள்ள 11 மாதங்களுக்கும் ரப்பு அவன் தான். அப்போ ரமதானுக்கு என்று ஒரு ஸ்பெஷலான உள்ளம் அவர்களுக்கு வராது. சஹாபாக்களுக்கு அப்படி வராது. அவர்கள் ரமதானை எப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால், இது நமக்கு ஒரு வாய்ப்பு, நம்ம ஏற்கனவே செஞ்சு கொண்டிருந்த இபாதத்துக்கு அதிகம் கூலி பெறக்கூடியதற்கு இது ஒரு வாய்ப்பு என்று பார்த்தார்களே தவிர
முஸ்லிமாக வாழ்வதற்கு இது ஒரு மாதம் என்று அவர்கள் பார்க்கவில்லை. ஏனென்றால் 12 மாதங்களும் அவர்கள் முஸ்லிமாக வாழ்ந்தார்கள், 12 மாதங்களும் அவர்கள் முஃமினாக வாழ்ந்தார்கள், 12 மாதங்களும் குர்ஆனை ஓதினார்கள், 12 மாதங்களும் இரவு தொழுகையில் தொழுதார்கள். ரமதான் வரும்பொழுது அதையெல்லாம் அதிகரித்தார்களே தவிர அதை ஆரம்பிக்கலை. இதுதான் வித்தியாசம் சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானிலும் ரமதான் அல்லாத காலங்களிலும் என்று சொல்லி சொன்னார்கள். என்ன அர்த்தம்? ரமதானில் மட்டும் இரவு தொழுகை தொழுதார்களா? இல்லை, ரமதானுக்கு முன்பாகவும் இரவு தொழுகை தொழுதார்கள், ரமதானுக்கு பிறகும் இரவு தொழுகை தொழுதார்கள். ஆனால் ரமதான் வந்து விட்டால் நீட்டிக் கொள்வார்கள் அவர்களோட தொழுகையை. ரமதான் வந்து விட்டால் இரவுகளை விழித்துக் கொண்டிருப்பார்கள். அதுவும் கடைசி 10 வந்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களெல்லாம் எழுப்பிவிட்டு எங்களையும் இபாதத்தில் சேர்த்துக் கொள்வார்கள். அப்போ ரமதானுக்கென்று ஒரு புதிய உள்ளம் அவர்களுக்கு வராது, ரமதானுக்கென்று புதிய வாழ்க்கை முறை அவர்களுக்கு வராது. ரமதானுக்கு முன்பாகவும் பின்பாகவும் எந்த வாழ்க்கை முறையில் இருந்தார்களோ அதில் தான் இருப்பார்கள், ஆனால் மேம்பட்டு இருக்கும். அதனால் தான் சகோதரர்களே, ரமதானை முன்னோக்கி கொண்டிருக்கக்கூடிய நாம் இத்தனை காலமாக நாம் எப்படி இருந்தோமோ அல்லாஹ் நம்மளை மன்னித்து அருள் புரிய வேண்டும். நாம் செய்த நல்ல அமல்களுக்கு அல்லாஹ் கூலி தர வேண்டும். ஆனால் ரமதான் வரப்போகிறது, அதுக்கான தயாரிப்புகள் என்ன செய்திருக்கிறோம்? அதுக்கான உள்ளங்களை பதப்படுத்தி இருக்கிறோமா? இந்த சில நபர்கள், அதிகமானவர்கள் ரமதானோட ஆரம்பத்தில் ஒரு உள்ளத்தில் பயணித்து அந்த ரமதான் போக அவர்களோட உள்ளம் பலகீனமாகி அவர்கள் அமல்கள் மாறக்கூடியதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா சகோதரர்களே? பிறைய பார்த்த உடனே அவர்களுக்கு ஈமான் வரும். பிறைய பார்த்த உடனே இன்னைக்கு சொல்லுவானும் நிலந்து ஆரம்பிக்க ஈமான் வரும். இல்லை சகோதரர்களே, திடீர் மாற்றங்கள் நிலைக்காது. திடீர் மாற்றங்கள் ஒருபோதும் நிலைக்காது. அல்லாஹ் யாருக்கு தௌஃபீக் செய்தானோ அவர்களை தவிர. ஆனால் திடீர் மாற்றங்கள் எப்பொழுதுமே எப்படி இருக்கு என்று சொன்னால் அது உறுதியாக இருக்காது. அதனால் திடீர் மாற்றத்திற்கு உங்களோட உள்ளத்தை பழக்கப்படுத்தாமல் இன்றையிலிருந்து ஆரம்பிங்க. இன்னையிலிருந்து அந்த உள்ளத்தை பதப்படுத்த ஆரம்பிக்கணும். என்ன இன்னும் ஒரு வாரம் இருக்குதா? அதுக்கும் குறைவாக தானே இருக்குது. இன்னையிலேருந்து அந்த உள்ளத்தை பதப்படுத்த ஆரம்பிக்கணும். இப்போ அந்த முதல் நாளில் மாறுறவங்க இருக்கிறாங்களே, பிளாக்லேருந்து ஒயிட்டுக்கு மாறுறவங்க, அது திடீர்னு கிரேக்கு வந்துடும், திரும்ப பிளாக்குக்கு வந்துடும். அப்போது டக்குன்னு மாறாமல் இன்னைக்கே பிளாக்லேருந்து கிரேக்கு போய் கிரேலேருந்து ஒயிட்டுக்கு வந்துடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் அந்த தௌஃபீக்கை செய்ய வேண்டும். இதில் ஆக முக்கியமானது தான் நம்மளோட பார்வை. நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள், நாம் பேசக்கூடிய விஷயங்களை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரமதான் என்று வந்து விட்டால் ஹராமை பார்க்கக்கூடாது, சரிதானே? ஹராமை கேட்கக்கூடாது, சரிதானே? ஹராமை பேசக்கூடாது, சரிதானே? இது ரமதானில் மட்டும் இல்லை, ரமதான் அல்லாத காலத்திலும் இது தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் யதா கௌல الزூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. எந்த ஒரு மனிதன் ஹராமான பேச்சை, பொய்யான பேச்சையும் அது சார்ந்த அமல்களையும் அவன் விடவில்லையோ, அவன் பசித்திருந்தும் அவன் தாகித்திருந்தும் அல்லாஹ்வுக்கு அதில் எந்த ஒரு தேவையும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அப்போ அதுல இருந்து அவனுக்கு பெருசாக ஒரு கூலி கிடைக்க போறது இல்லை. அவன் ரமதானுங்கிற ஃபர்தான அந்த வணக்கம் அவன் நிறைவேற்றிட்டான். ஆனால் அதுல இருந்து பயன் பெற்றான் என்று கேட்டால் அடைந்திருக்க மாட்டான். அதுக்கு பெற வேண்டிய கூலியை பெற்றிருப்பான் கேட்டால் பெற்றிருக்க மாட்டான். அதனால் இன்னையிலிருந்து நம்ம நாவை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணக்கூடியவர்கள் மொபைலை குறைங்க. முடிஞ்சவரை சோசியல் மீடியா இருக்கக்கூடியவர்கள் சோசியல் மீடியாவை டெலீட் பண்ணுங்க. சோசியல் மீடியாவை டெலீட் பண்ணுங்கன்னு சொல்றது இன்றைய காலத்தில் ஒரு பெரிய வார்த்தையா இருக்கு, பெரிய ஒரு வார்த்தை. என்னமோ சில பேருக்கு எப்படின்னா அவங்க சிவியை கூட மாத்திடுவாங்க, அவங்க சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை மாற்ற மாட்டாங்க. சிவியில் கூட ஒரு சிவிலேருந்து வேற சிவி ஃபார்மேட்டுக்கு போயிடுவாங்களே தவிர சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை 10-20 வருஷமா இதே ஃபேஸ்புக் அக்கௌண்ட் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாற்ற மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் டெலீட் பண்ணுங்கன்னு சொல்றது பெரிய வார்த்தை. ஆனால் சகோதரர்களே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த சில ஹலாலாக்கப்பட்ட சில விஷயங்கள், அதில் ஹராமும் சில நேரங்களில் ஏற்படும். அதுக்கு உதாரணம் தான் இந்த மொபைல் ஃபோன். அதுக்கு மொபைல் ஃபோனை வைங்கன்னு சொல்றது சாத்தியமானது கிடையாது. ஆனால் சோசியல் மீடியா டெலீட் பண்ண முடியுமா? முடியும்.
அது இல்லாம நம்மளால பிசினஸ் பண்ண முடியுமா? முடியும். அது இல்லாம நமக்கு வேலைக்கு போக முடியுமா? முடியும். நம்மளோட அடிப்படையில் அது எந்த இடத்திலும் குறுக்கிடாது. குறுக்கிடும் என்று கண்டால் அதை வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஹலாலான சில விஷயங்கள் சில நேரங்களில் அதில் ஹராமும் கலந்திருக்கும். உதாரணத்திற்கு சில பேருக்கு பழக்கம் இருக்கும், நியூஸ் பார்க்கறதுல அரசியல் பார்க்கறது சில பேர் பழக்கம் இருக்கும். தேர்தல் களங்கள் ஓடிக்கொண்டிருக்குது, அரசியல் பார்க்கறது பழக்கம் இருக்கும், பார்த்துக்கிட்டே இருப்போம். மொதல் 10 நோம்போட சினாரியோ சொல்றேன், பார்த்துக்கிட்டே இருப்போம். ஹராம் வந்தால் டக்குன்னு கீழே தள்ளிடுவோம், அடுத்ததுக்கு போவோம். பார்க்கறதுன்னா சில நேரங்களில் பயானாவும் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை, சில நேரங்களில் பயானாவும் இருக்கும், பார்ப்போம், அடுத்த பயானுக்கு போயிடுவோம். 2வது 10 வரும்போது நடுவில் இந்த ஹலாலான சில விஷயங்கள் வந்துச்சு, பயான் சம்பந்தம் இல்லாத சில விஷயங்கள் பார்க்கறது தப்பான்னு பார்ப்போம். அது கடைசி 10 ஹராமில் போய் விட்டுருவோம். ரமதானுக்கு பிறகு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்காது. அதனால் இன்னைக்கு ரமதான் மூலமாக மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமா? இந்த ஹலாலாக்கப்பட்ட சில விஷயங்கள் அதில் ஹராமும் கலந்திருக்கும் என்று சொன்னால் அதை விட்டு இன்னையிலேருந்து தவிர்த்து கொள்வோம், இன்னையிலிருந்து தவிர்த்து கொள்வோம். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானில் நமக்கு நம்மளோட இபாதத்தில் அல்லாஹ் ஒரு உறுதியை தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இதா கான அவ்வலு லைலத்தின் மின் ஷஹ்ரி ரமதான், ரமதானோட முதல் இரவு வந்துவிட்டால் சுஃபிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கில் போடப்படுகிறார்கள். இப்போ ஒரு கேள்வி, இது எல்லா ரமதானுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டு இருப்பாங்க, ஷைத்தான் விலங்கிடப்பட்டால் அப்போ மனுஷன் ஹராம் செய்கிறான், மனுஷன் பாவம் செய்கிறான்? ஷைத்தான் தான் விலங்கிடப்பட்டுட்டான. ஷைத்தான் விலங்கிடப்பட்டு விட்டால் மனுஷன் ஹராம் செய்கிறான். ஏன்னா மனிதன் நினைச்சிட்டிருக்கிறான் ஷைத்தான் மட்டும்தான் எல்லாத்துக்கும் காரணம் என்று சொல்லி. இல்லை சகோதரர்களே, சில நேரங்களில் ரமதான் அல்லாத காலங்களில் ஷைத்தான் நமக்கு ஒரு இதை பழக்கப்படுத்தி இருப்பான். ஷைத்தானை அல்லாஹ் ஜெயிலில் போட்டுருவான், ஆனால் அந்த பழக்கம் நம்மளை விட்டு போகுமா? போவாது. அதனால் இன்னையிலிருந்து அந்த பழக்கத்தை கலட்டி கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னொன்று உலமாக்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் ஷைத்தான்ல 2 வகை வச்சிருக்கிறான். ஒன்று ஜின்கள் உள்ள ஷைத்தான், ஒன்று மனிதர்கள் உள்ள ஷைத்தான். ஷயாத்தீனல் இன்சி வல் ஜின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மனித ஷைத்தான்களும் ஜின் ஷைத்தான்களும். மனித ஷைத்தான்கள் யாரு? ஹராமை செய்து ஹராமின் பக்கம் இழுக்கக்கூடியவர்கள். அப்ப அவர்களை விட்டு தூரமாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் மனித ஷைத்தான்களுக்கு விலங்கிடுகிறானா? கிடையாது. ஜின்களில் உள்ள ஷைத்தானுக்கு தான் அல்லாஹ் விலங்கிடுகிறான். மனித ஷைத்தானுக்கு அல்லாஹ் விலங்கிடுவது கிடையாது. அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய செயல்களை அவர்கள் செய்து கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் நாம் அவர்களை விட்டு தூரமா இருக்கிறோமா என்று அல்லாஹ் சோதித்து பார்ப்பான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சுஃபிதத்தி ஷயாத்தீன் வ மரதத்துல் ஜின், ஜின்கள் முரண்டு பிடிக்கக்கூடிய ஜின்களை அல்லாஹ் விலங்குல போட்டுறான். அடுத்தது வகுல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்தோட கதவுகள் மூடப்படுகிறது. ஃபலம் யுஃப்தஹ் மின்ஹா பாப், அதிலிருந்து ஒரு கதவும் திறக்கப்படாது. அதே போன்று வஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கத்தோட கதவுகள் திறக்கப்படும். வலம் யுக்லக் மின்ஹா பாப், அதிலிருந்து ஒரு கதவும் மூடப்படாது. சரி, இப்போ சொர்க்கத்தோட கதவு திறக்கிறதுக்கும் நரகத்தோட கதவு மூடுறதுக்கும் இந்த துன்யால வாழ்ற நமக்கும் என்ன சம்பந்தம்? அல்லாஹ் சொர்க்கத்துக்கு நம்மளை இன்னைக்கு அனுப்ப போறான்? இல்ல. இன்னைக்கேவா அல்லாஹ் நம்ம நரகத்துக்கு அனுப்ப போறான்? இல்ல. இன்னொரு ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானோட ஒரு இஃப்தாரோட நேரத்திலும் ரமதானோட இஃப்தாரோட நேரத்திலும் அல்லாஹ் லில்லாஹி உதகாஉ மினன் நார், அல்லாஹ் நரகத்திலிருந்து சில பேரை வெளியெடுக்கிறான். இது எல்லாம் அல்லாஹ்வோட ரஹ்மத்தை காட்டுது சகோதரர்களே. அல்லாஹ் சொர்க்கத்தோட வாயிலை திறந்து வைத்திருக்கிறான் என்றால் மனிதர்களே சொர்க்கத்தோட பாதை திறந்து இருக்குது. அதிகம் அமல் செய்யுங்கள் ரமதானில், அதிகம் ரமதானில் அமல் செஞ்சு அந்த சொர்க்கத்துக்குரியவர்களாக மாறுங்கள். நரகத்தோட கதவை பூட்டிட்டேன், இந்த மாதத்தில் நீங்க செய்யக்கூடிய பாவங்களை குறைத்துக் கொள்ளுங்கள், நன்மைகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு மாதமாக இது இருக்கிறது, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போன்று சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், வயுனாதி முனாதின், ஒரு அழைப்பாளன் அழைக்கிறாராம், அவர் கூறுவாராம், யா பாகியல் கைரி அக்பில், நன்மைகளை செய்ய ஆசைப்படக்கூடியவனே, நன்மைகளை தேடக்கூடியவனே,
நன்மையின் பக்கம் விரைந்து வா, விரைந்து வந்து கொள். அக்பில் வயா பாகிய ஷர், தீமையை தேடக்கூடியவனே, தீமையை விரும்பக்கூடியவனே, பாவங்களை செய்ய ஆசைப்படக்கூடியவனே, அக்ஸிர், அதை இல்லாமல் ஆக்கிக்கொள், அதை குறைத்துக்கொள். இந்த அழைப்பு நம்மளை நோக்கி தான் வருது சகோதரர்களே. அப்போ இதில் கேள்வி என்னன்னு சொன்னால், நம் பாகியல் ஹைரில் இருக்கிறோமா, பாகிய ஷர்ரில் இருக்கிறோமா, நன்மையை தேடக்கூடியவர்களில் இருக்கிறோமா, தீமையை தேடக்கூடியவர்கள் இருக்கிறோமான்னு தான் கேள்வியா இல்லையே சகோதரர்களே. அது இன்னைக்கு நாம் நன்மைகளை தேடக்கூடியவர்களாக இருந்தால்தான் ரமதானோட முதல் இரவிலும் நாம் நன்மைகளை தேடக்கூடியவர்களாக இருப்போம். இன்னைக்கு பாவங்களை குறைக்கக்கூடியவர்களாக இருந்தால்தான் ரமதானோட அந்த இரவிலும், ரமதானோட அந்த முதல் நாளிலும் பாவத்தை குறைக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதனால் இந்த அழைப்பாளன் அழைக்கக்கூடிய அந்த அழைப்புக்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும். நான் நன்மையை தேடக்கூடியவன், இதோ தேடிக்கொள்கிறேன் என்று பதில் சொல்ல போகிறோமா, அல்லது பாவங்களை தேடிக்கொண்டிருந்தவன் நான் இதோ குறைத்துக் கொள்ள போகிறேன் என்று சொல்ல போகிறோமா? இதுக்கெல்லாம் பதில் எதன் அடிப்படையில் இருக்குது என்று தெரியுமா சகோதரர்களே? இன்னைக்கு நாம் எதை செய்கிறோம், இன்னைக்கு நாம் என்ன மாற்றம் ஏற்பட்டது, இன்னைக்கு நாம் அதுக்கு எப்படி தயாராகிறோம், அதை வைத்துத்தான் நான் நன்மையை செய்ய வந்துவிட்டேன் என்று சொல்வதற்கும், நான் பாவங்களை குறைத்துக் கொள்கிறேன் என்று சொல்வதற்கும் பதில் இருக்கிறது. அதனால் ஒரு மனிதனும் ரமதான் வந்துவிட்டால் அவனை மாற்றிக்கொள்ள வேண்டும். இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லா அழகான 2 கவிதை வரிகளை சொல்றாங்க. يا ذا الذي ما كفاه الذنب في رجب حتى عصى ربه في شهر شعبان لقد أضلك شهر الصوم بعدهما فلا تصيره أيضا شهر العصيان. அருமையாக கூறுகிறார்கள். يا ذا الذي ما كفاه ذنب شهر رجب, ரஜபு மாதங்களில் பாவம் செய்து போதுமடையாத மனிதனே. ரஜபு மாதத்தில், ரஜபு கடந்துட்டோம்ல, இப்ப ஷாபான்ல இருக்கிறோம். ரஜபு மாதங்களில் பாவம் செய்து போதுமடையாத மனிதனே, ஹத்தா அஸா ரப்பஹு ஃபீ ஷஹ்ரி ஷஅபானி, அப்படி போதுமடையாமல் ஷஅபானிலும் பாவம் செய்தவனே, லகத் அதல்லக ஷஹ்ருஸ் ஸௌமி பஅதஹுமா, அந்த ரஜபுக்கும் ஷஅபானுக்கும் பிறகு உனக்கு ரமதானோட மாதம் வந்திருக்கிறது. ஃபலா துஸய்யிர்ஹு ஐதன் ஷஹ்ர இஸ்யானி, அதையும் நீ பாவத்தோட மாதமாக மாற்றி விடாதே. இப்போ இதில் என்ன சொல்ல வருகிறார்கள் சகோதரர்களே? இப்போ ரஜபிலும் ஷஅபானிலும் நன்மை செய்து கொண்டிருந்தவனுக்கு லேசாக இருக்கும் ரமதானில் நன்மை செய்யக்கூடியது. ரஜபிலும் ஷஅபானிலும் பாவம் செய்து கொண்டிருந்தவனுக்கு ரமதான் வந்துவிட்டால் முதல் 5 நாள் ஆர்வத்தில் ஈஸியா இருக்கும், அடுத்தது கடினமாகும். சிகரெட் அடிச்சுட்டு இருந்தவனுக்கு எப்படிங்க விடுறது? 5 நாள் விட்டம் பரவாயில்லை, 10 நாள் விட்டம் பரவாயில்லை, பழக்கம் போக மாட்டேங்குது என்று சொல்லி அந்த பழக்கம் பின்தொடர்ந்து வரும். அதனால் இந்த மாதங்களில் நாம் நன்மைகளை அதிகம் செய்து பாவங்களை விட்டு தூரம் இருந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, இந்த ரமதான் மாதத்தில் நோன்பு பிடிப்பது என்பது வெறுமன ஒரு கல்ச்சுரல் விஷயம் அல்ல, அதாவது கலாச்சார, இஸ்லாமிய கலாச்சார விஷயம் அல்ல. முதலாவது புரிஞ்சு கொள்ளணும், கலாச்சார விஷயமாக ஒரு இதை அணுகுவது என்பது வேற, இபாதத் என்ற ஒரு இதை அணுகுவது என்பது வேற. கலாச்சாரம் என்று அணுகுவது வேற, இபாதத் என்று அணுகுவது வேற. சில ஊர்களில் நமக்கு பார்க்க முடிகிறது, மக்கள் தொழுவ போகிறாங்க, ஜகாத்து கொடுக்குறாங்க, ஹஜ்ஜுக்கும் போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு மாற்று மத சகோதரர்களோட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் தொழுகை அல்லாஹ் அறிவான், அவர்கள் அதை இபாதத்தாக செய்தார்களா, அல்லது முஸ்லீம்களோட கலாச்சாரம், முஸ்லீமாக இருக்கணும்னா தொழுவணும், முஸ்லீமோட அடையாளம் தொழுவணும், அதனால தொழுவுறேன். நோன்பு பிடிக்கிறேன் ஏன்னா எல்லாரும் நோன்பு பிடிக்கிறான், நான் மட்டும் நோன்பு விட்டுட்டு இருந்தேன்னா பிரயோஜனம் இல்லை, எல்லாரும் ஏதாச்சும் கேட்பாங்க. இப்போ இது ஒரு கல்ச்சுரல் இஷ்யூவாக நம்ம இதை பார்க்கக்கூடாது. முதலாவது இதை கல்ச்சுரல் இஷ்யூவாக பார்க்காம இது ஒரு இபாதத், இது ஒரு இபாதத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள், كل عمل ابن آدم يضاعف الحسنة 10 أمثالها إلى 700 ضعف. ஒரு மனிதனோட நல்ல அமலும் அது 10 மடங்கு அவனுக்கு அது கூலி கொடுக்கப்படும். அந்த 10 மடங்கு 700 மடங்காக அது ஆக்கப்படும். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இல்ல ஸௌம், நோன்பை தவிர.
فإنه لي அது எனக்கானது, நோன்பை தவிர அது எனக்கானது. وأنا أجزي به நான் அவனுக்கு கொடுக்கிறேன், நான் அவனுக்கு அதுக்குரிய கூலியை கொடுப்பேன். يدعو شهوته وطعامه من أجلي. இது தான் முக்கியமான சகோதரர்களே. அவன் உணவை விடுவதும் அவன் குடிபானத்தை விடுவதும் யாருக்காக? மின் அஜ்லி, அவன் எனக்காக விட்டான். அல்லாஹ்வுக்காக விட்டு இருந்தால் அந்த கூலியை பெறுவோம். அல்லாஹ் அல்லாம இது ஒரு கல்ச்சுரல் இஷ்யூ. இப்ப நான் ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பிட்டா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஆனா அது பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸோட இறுதியில் கூறுகிறார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், ஒரு முஸ்லிமுக்கும் நோன்பு பிடிக்கக்கூடியவருக்கும் இரண்டு சந்தோஷங்கள் உண்டு. ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி, அவன் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சந்தோஷமும், வ ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹி, அவனோட ரப்பை நாளை மறுமை நாளில் சந்திக்கக்கூடிய அந்த நேரத்திலும் அவனுக்கு சந்தோஷம் இருக்கிறது. லஹலூஃபு ஃபீஹி அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க், அவனோட வாயில் வரக்கூடிய அந்த ஒரு மனம் எதை விட சிறந்தது? மிஸ்கை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்ப இந்த ஹதீஸில் ஆக முக்கியமான விஷயம் என்னவென்று தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ்வுக்காக உங்க நோன்பை விடுவது, அல்லாஹ்வுக்காக ஹராமை விடுவது. மற்றவங்க பார்த்துருவாங்க, அல்லாஹ்வுக்காக அமல்களை செய்வது. அது சில நேரங்களில் தராவிஹா இருக்கலாம், சில நேரங்களில் கியாமுல் லைலாக இருக்கலாம், சில நேரங்களில் குர்ஆன் ஓதுவதாகவும் இருக்கலாம். சிலருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், ஒரு குர்ஆனை முடித்து விட்டேன், 2 குர்ஆனை முடித்து விட்டேன், 3ஐ முடித்து விட்டேன், 4ஐ முடித்து விட்டேன் என்று மக்களிடம் சொல்வார்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் மறுமை நாளில் நம்மிடம் வந்து சொன்னால், நீ மக்கள்கிட்ட சொன்னா மக்கள் உனக்கு புகழ்ந்துட்டாங்க, மக்களே உனக்கு கூலி கொடுத்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு, உனக்கு கூலி கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால் நம்மளோட நிலை எப்படி இருக்கும் சகோதரர்களே? நம்மளை விட பெரிய ஏமாளி யாராவது இருக்க முடியுமா? அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸை பெரும்பாலும் கேட்டிருப்போம், மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், யார் ரமதானோட நோன்பை ஈமானோட பிடிக்கிறார். ஈமானோட நோன்பு பிடிக்கிறதுனா என்ன? ஈமான் இருக்கிறவங்க தான் நோன்பு பிடிப்பாங்க. இந்த ஈமானோட நோன்பு பிடிக்கிறதுனா, அல்லாஹ் எனக்கு இது கட்டளையிட்டு இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு இதை வாஜிபாகி இருக்கிறான், இது ஒரு மார்க்க இபாதத், இது அல்லாஹ் எனக்கு கட்டளையாக்கப்பட்டது, அல்லாஹ்வின் மூலம் எனக்கு கட்டளையாக்கப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையில் நான் இந்த இபாதத்தை செய்வேன். அதையும் தெரிந்து கொள்ளுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை விட்டு வேற வழிமுறை நாம் எடுத்து நடந்தோம் என்று சொன்னால் எந்த இபாதத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுதான் ஈமான். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இஹ்திசாபன், அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்த்தவனாக. யாரிடம் கூலியை? அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்த்தவனாக. சில தந்தைமார்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், தவறு என்று சொல்லல, பிள்ளைங்களை ஆர்வமூற்ற வகையில் நம்ம அதை செய்யலாம், தவறல்ல. என்னென்று சொன்னால், நீ இன்னைக்கு நோம்பு பிடிச்சா நான் உனக்கு இது வாங்கி தர்றேன், நீ இன்னைக்கு நோம்பு பிடிச்சா இதை வாங்கி தர்றேன், 30 நோம்பு பிடிச்சா நான் இதை வாங்கி தர்றேன். இந்த பழக்கத்தை ஒரு வயசு வரையும் செய்யலாம். ஆனால் 10 வயசுக்கு மேலே உங்கள் பிள்ளைங்க தாண்டிருச்சு என்று சொன்னால், பருவ வயதை அடைந்து விட்டது என்று சொன்னால் இந்த பழக்கத்தை தொடரக்கூடாது. ஏன்? அவர்களுக்கு பழக்கப்படுத்தணும், இந்த கூலிக்காக நீ நோன்பு பிடிக்கக்கூடாது, அல்லாஹ்விடம் கூலி இருக்குது, அதுக்காக நோன்பு பிடிக்க வேண்டும். அவர்களுக்கு இந்த சின்ன வயசில், வாஜிபில்லாத வயசில் ஆர்வமூற்றத்திற்கு செய்யலாம், தவறு கிடையாது. ஆனால் வாஜிபான வயசு அவர்கள் வந்துவிட்டால், நோன்பு பிடிப்பது கடமையாக அவர்களுக்கு ஆகிவிட்டால், அதை அவர்களுக்கு என்னமோ அவர்கள் பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த உலகத்திலே செஞ்ச மாதிரி அவர்கள் காமிக்கக்கூடாது, மாறாக பாராட்ட வேண்டும், பாராட்ட வேண்டும். அவர்களுக்கு கூலிகள் கொடுப்பது, கிஃப்ட் கொடுப்பது, இதையெல்லாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்? அவர்கள் உள்ளத்தில் ஒரு உணர்வை உணர்த்த வேண்டும், இந்த அமலை நீ எனக்காக செய்யவில்லை, இந்த அமலை இந்த கூலிக்காக நீ செய்யவில்லை, இந்த அமலை இந்த கிஃப்ட்டுக்காக நீ செய்யவில்லை, இந்த அமலை இந்த பரிசுக்காக நீ செய்யவில்லை, அல்லாஹ்வுக்காக செய்தாய், அல்லாஹ் உனக்கு கூலி தருவான். மறுமை நாளில் நான் உனக்கு கூலி தர மாட்டேன். இந்த உலகத்தில் வேணா உங்க வாப்பா உன்ட்ட வந்து இந்த மகனே உனக்கு கிஃப்ட், இந்த மகனே உனக்கு பரிசு என்று கொடுக்கலாம். ஆனால் மறுமை நாளில் யாரிடம் கூலி எதிர்பார்க்க வேண்டும்? அல்லாஹ்விடம். இந்த உணர்வை பிள்ளைங்களோட மனசில் நம்ம உணர்த்த வேண்டும். அல்லாஹ்விடம் கூலி எதிர்பார்த்து மகனே, மகளே, அல்லாஹ்விடம் கூலி எதிர்பாரு, அல்லாஹ் உனக்கு தருவான். சில நேரங்களில் சில பிள்ளைங்க கேட்கும், அப்பா நான் இது செஞ்சா எனக்கு என்ன தருவா?
எல்லாமே நம்ம வந்து எப்படி வளர்க்கிறோம் என்று சொன்னால் எக்ஸ்சேஞ்ச் பாலிசியில் தான் வளர்க்குறோம். ரிவார்ட் சிஸ்டம், பொதுவாக இந்த ரிவார்ட் சிஸ்டம் யாருக்கு பயன்படுத்துவாங்க தெரியுமா? இந்த ரிவார்ட் சிஸ்டம் ஒரு வயசு வரையும் நம்ம பிள்ளைங்களுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் வாழ்க்கை முழுவதும் யாருக்கு பயன்படுத்துவாங்க தெரியுமா? ஒரு பிராணியை பெட்டிங் பண்ணுறதுக்கு இந்த ரிவார்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு இதில் பார்த்து இந்த நாயெல்லாம் பழக்கப்படுத்துகிறாங்கல்ல, ட்ரைனிங், போலீஸ் ட்ரைனிங்கில் அது எப்படி பழக்கப்படுத்துவாங்க? அதுக்கு ஒரு வேலையை கொடுப்பாங்க, அது செஞ்சிச்சுன்னா அதுக்கு ரிவார்டு கொடுப்பாங்க. அப்போ அந்த நாய்க்கு மண்டியில் ரெஜிஸ்டர் ஆயிரும், இது செஞ்சால் நமக்கு ரிவார்டு கிடைக்கும். ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி பழக்கணும்? சின்ன வயசில் ஆர்வமூட்டுறதுக்கு நம்ம செய்யலாம். ஆனால் அதையே பழக்கமாக வைத்திருந்தால் நாளைக்கு அந்த பிள்ளைக்கு மண்டியில் என்ன ரெஜிஸ்டர் ஆகும்? இது செஞ்சால் எங்கள் வாப்பா பாராட்டுவாப்பில், இதை செஞ்சால் எங்கள் அம்மா பாராட்டுவாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு ரிவார்ட் சிஸ்டம் எப்படி பழக்கணும்? எல்லா மனுஷனுக்கும் ரிவார்ட் சிஸ்டம் இருக்குது. ஆனால் பிள்ளைங்களுக்கு ரிவார்ட் சிஸ்டம் எப்படி பழக்கணும்? நான் இதை செஞ்சால் அல்லாவோட பொருத்தம் கிடைக்கும், நான் இதை செய்தால் அல்லாவிடம் கூலி கிடைக்கும், நான் இதை செய்தால் சொர்க்கத்துக்கு செல்லலாம், நான் இதை செய்தால் அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரிய ஒரு மனிதனாக வாழ முடியும். இதுதான் இஹ்திசாபன் சகோதரர்களே, இதுதான் இஹ்திசாபன். ரமதானோட நோன்பை அல்லாஹ்விடம் கூலி எதிர்பார்த்தவனாக பிடிக்கிறானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன கூலியை சொன்னார்கள்? குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவன் இதுக்கு முன் செஞ்ச பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அதே போன்று சகோதரர்களே, இந்த மாதம் என்பது ரமதானோட மாதம் வெறுமன மற்ற 11 மாதங்களை போன்ற ஒரு மாதம் அல்ல. மௌசிமு திஜாரா, திஜாரா என்று சொன்னால் என்ன? ட்ரேடிங். திஜாரா என்று சொன்னால் ட்ரேடிங், வியாபாரம். இது ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு களம். நமக்கு முன்னாடி வர்றது இப்போ இந்த ஃப்ரைடே மார்க்கெட் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒன்று சீப்பாக போடுவாங்க, ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும் என்று ஒரு ஆர்வம் இருக்குமே. அதே போன்று அல்லாஹ் காலத்தில் ஒரு காலத்தை வைத்திருக்கிறான். மனிதனே நீ பாவம் செய்யக்கூடியவன், மனிதனே நீ ஹராமில் இருக்கக்கூடியவன், மனிதனே உனக்கு பாவம் அதிகம், இதோ இந்த மாதத்தை தருகிறேன், பயன்படுத்திக்கொள், நன்மைகளை பெற்றுக்கொள், நன்மைகளை அதிகரித்துக்கொள். இதிலும் ஒரு மனிதன் இதை விடுவான் என்று சொன்னால் அவனை விட பெரிய நஷ்டவாளி வேற யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் எப்போதுமே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வோட ரஹ்மத் அல்லாஹ்வோட கோபத்தை விட மிகைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹ் கூறுகிறான், இன்ன ரஹ்மதி கலபத் கதபி, என்னோட ரஹ்மத் என்னோட கோபத்தை மிகைத்து விட்டது. இதுதான் அடிப்படை. அல்லாஹ்வோட ஃபضல், அல்லாஹ்வோட அருள் அதிகமாகத்தான் இருக்கும். அல்லாஹ் பாவிகளுக்கு கூலி கொடுக்கும்போது எத்தனை கூலி கொடுப்பான்? ஒரு பாவத்துக்கு 1. நன்மைக்கு அல்லாஹ் எத்தனை தர்றான்? 10. இதிலே தெரியலையே அல்லாஹ்வோட ரஹ்மத் எவ்வளவு பெரியது என்று. அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் ஒரு மாதத்தை நமக்கு ஒதுக்கி தந்திருக்கிறான். இந்த மாதத்தில் நன்மையை செய்து கொள், இந்த மாதத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள் என்று அதிகரித்துக்கொள் என்று அல்லாஹ் தரும் பொழுது அதை பயன்படுத்தக்கூடியவன் தான் புத்திசாலி. ஒரு முறை அஹ்னஃப் இப்னு கைஸ் என்று ஒரு ஆலிமத்தர் இருந்தார். அஹ்னஃப் இப்னு கைஸ், அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, வயோதிகத்தை அடைஞ்சிட்டார், முக்கியமான ஒரு வயசில். அந்த வயசில் நோன்பு பிடிப்பது என்பது சில நேரங்களில் வாஜிப்பு கூட கிடையாது. ரொம்ப வயசாயிருச்சு, நம்ம உடல்நிலைக்கு எதுவும் கேடு விளைவிக்கும் என்று சொன்னால் நோன்பு பிடிப்பது வாஜிப் இல்லை, ஆனால் அதுக்கு பகரமாக உணவளிக்கணும். அப்போ இந்த அஹ்னஃப் இப்னு கைஸ் அதே மாதிரி ஒரு வயோதிகத்தை அடைந்த பொழுது மக்கள் கேட்டார்கள், இன்னக்க கபீர், வயோதிகத்தை அடைஞ்சிட்டீங்க, பலகீனமாயிட்டீங்க, இன்னமும் ஏன் நோன்பு பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, உணவளிச்சுட்டு போயிடலாமே என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு பதிலை சொன்னார், இன்னி அஉத்துஹு லிஸஃபரின் தவீல், நான் இந்த ஏற்பாடுகளை செய்வது எதற்கென்று தெரியுமா? ஒரு நீண்ட ஒரு பயணம் இருக்கிறது, அந்த பயணத்துக்குள்ளே ஏற்பாடை செய்து கொண்டிருக்கிறேன். அது எந்த பயணம் சகோதரர்களே? மரணத்துக்கு பிறகு ஒரு மனிதனுக்கு ஒரு பயணம் இருக்கிறது. அந்த பயணத்துக்கு அவன் ஏறிட்டா நடுவில் பிட் ஸ்டாப் கிடையாது. இங்கே நிறுத்தி அதை வாங்கிக்கிறலாம், போகிற வழியில் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிறலாம், போகிற வழியில் சாப்பிட்டுக்கிறலாம் என்று சொல்ல முடியாது, போகிற வழியில் நன்மைகளை சம்பாதிக்கலாம் என்று சொல்ல முடியாது. வண்டியில் ஏறுவதற்கு முன்பாக, மலக்குல் மௌத்துக்கு கை ரூஹ் செல்வதற்கு முன்பாக அந்த ரூஹுக்கு எதை சம்பாதித்துக் கொள்கிறோமோ அதைத்தான் அந்த பயணத்தில் எடுத்து செல்வோம். அதே தான் அஹ்னஃப் இப்னு கைஸ் சொன்னார், நான் இது ஒரு நீண்ட பயணத்துக்காக நான் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அதனால் நான் என்ன பண்ணுறேன்,
இந்த ஏற்பாடுகளை நான் முடிஞ்ச வரை செய்வேன், நான் மௌத்தாவோட வரையும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் என்று ஹனஃப் இப்னு கைஸ் ரஹிமஹுல்லாஹ் கூறினார்கள். இதில் முக்கியமானது அவர்களுக்கு ஏன் இந்த ஆர்வம் வந்ததற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் இந்த பூமியை இந்த வாழ்க்கையை அவர்கள் ஒரு பயணமாக பார்த்தார்கள். நாம் இந்த வாழ்க்கையை ஒரு இருப்பிடமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள்? குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப். இந்த பூமியில் வாழும் பொழுது ஏதோ அறியப்படாத ஒரு மனிதனை போன்று வாழ்ந்துவிட்டு சென்று விடு. அவ் கஆபிரி சபீல், அல்லது பயணியை போன்று இந்த பூமியில் வாழ்ந்துவிட்டு சென்று விடு. அப்போ பயணிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம். ஒருத்தன் பயணத்துக்கு போகிறான், உதாரணத்திற்கு மஸ்கட்லேருந்து சென்னைக்கு போகிறான். அவனுக்கு டிரான்சிட் மூலமாக மும்பையில் இறங்கி போகிறான் சென்னைக்கு. இப்போ மும்பையில் டிரான்சிட்டில் இறங்குறவன் எங்கேயாச்சும் நான் மும்பையில் பில்டிங் வாங்க போகிறேன்னு யோசிப்பானா? போகிற இடத்துல சென்னையில் எனக்கு என்ன வேலைன்னு அவன் யோசிப்பான். போகிற இடம் சென்னையில் எனக்கு என்ன வேலை, போய் நிறுத்துகிற இடம் மும்பையில் அவன் பில்டிங் வாங்கணுமோ இல்லை அங்கே ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணுமோ அங்கே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமோ யோசிக்க மாட்டான். ஏன்னா ஐம் ஹியர் ஃபார் அ டிரான்சிட். ஒரு 3 மணி நேரம் 5 மணி நேரம் முடிஞ்சு போச்சு, அடுத்த ஃப்ளைட் எனக்கு கூப்பிட்றவங்க போயிடணும். இதே போன்று தான் சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கை. நம்ம இங்கே ஒரு டிரான்சிட்டில் இருக்கிறோம். இந்த மலக்குமார்கள் கூப்பிட்டுருவாங்க ஏர்போர்ட்லயாச்சும். நம்ம ஃப்ளைட் டைம் எப்போன்னு தெரியும், இப்போ நம்மளோட பயண டைம் எப்போன்னு தெரியாது. எப்போ வேணா வருவார்கள், கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுவரையும் அந்த மும்பை ஏர்போர்ட்டில் இருக்கும் போது ஃப்ளைட்டில் சாப்பாடு தர மாட்டான்டா, இப்போயே சாப்பிடுவோம்ல, ஃப்ளைட்டில் உணவு கிடையாதுன்னு இப்போயே சாப்பிட்டுக்கிறோம்ல. அதே போன்று தான் மலக்குல் மௌத் நம்ம ரூஹை எடுத்துட்டா அங்கே நன்மை செய்ய முடியாது, இந்த உலகத்திலே செய்து கொள்ள வேண்டும். அது இந்த உலகத்தில் செய்யக்கூடிய நேரத்தில் மும்பை ஏர்போர்ட்டில் உங்களுக்கு இது போடுறான், என்னது ஆஃபர் போடுறான், மெகா சேல்னு ஒன்று போடுறான், வாங்க மாட்டோம் சாமா. அதே போன்று தான் அல்லாஹ் நமக்கு ஒரு மாதத்தை தந்திருக்கிறான். இந்த மாதத்தில் நீ அமலை செய்ய, உனக்கு அதிகரித்து நன்மையை தருகிறேன், எண்ணில் அடங்காத நன்மைகளை உனக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதை விட்டும் இல்லைங்க எனக்கு வேணாங்க நான் நல்லா தான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவன் மிகப்பெரிய ஒரு ஏமாளி என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இறுதியாக ஒரே ஒரு உபதேசத்தோடு முடித்துக் கொள்ளலாம். இந்த ரமதானோட மாதம் உண்ணுவதற்காகவோ குடிப்பதற்காகவோ வந்த ஒரு மாதம் அல்ல. நன்றாக தலையிலே ஏற்றிக்கிறணும். இந்த மாதம் சாப்பிடுவதற்காகவோ அல்லது குடிப்பதற்காகவோ அல்லது கெட் அவுட் பண்ணுறதுக்கும் பார்ட்டி பண்ணுறதுக்கும் வந்த மாதம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு ஹதீஸில், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட நோன்பு திறப்பதற்கான உதவினால் அவனோட நன்மை இவனுக்கு கிடைக்கும். இது யாருக்கு சகோதரர்களே? ஒருத்தர் இன்னொருத்தர் வீட்டில் அவர் நல்லா சாப்பிட்றார், அவர்கிட்ட நல்லா சாப்பாடுக்குது, இவர்கிட்ட நல்லா சாப்பாடுக்குது, இவர் அவரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பார். இதையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திண்ணை தோழர்கள் இருந்தார்கள், கேட்டார்கள் இவர்களுக்கு யார் இன்னைக்கு உணவளிக்கிறார் என்று கேட்டார்கள். அதே தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எத்தனையோ மக்கள் இருப்பாங்க, பையனியாக இருப்பாங்க, பேச்சுலர் இருப்பாங்க, எத்தனையோ பேர் இருப்பாங்க, உணவுக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க, ரொம்ப கொஞ்சம் சம்பளத்தில் இருப்பாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உணவளிங்க, அவங்களுக்கு இஃப்தார் பார்ட்டி வைங்க. இந்த இஃப்தார் பார்ட்டிங்கிற இந்த சொல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நம்ம காணப்படாத ஒரு சொல். இந்த இஃப்தார் பார்ட்டி என்கிற ஒரு சொல் சஹாபாக்களிடம் இல்லாத ஒரு சொல். அவங்க நோன்பு திறப்பதை ஒரு ஃபங்க்ஷனாக அவங்க பார்க்கல, நாம் நோன்பு திறப்பதை ஒரு ஃபங்க்ஷனாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்? ரமதான் வந்து விட்டால் சமோசா ஞாபகத்துக்கு வருது, ரமதான் வந்து விட்டால் கஞ்சி ஞாபகத்துக்கு வருது, ரமதான் வந்து விட்டால் பிரியாணி ஞாபகத்துக்கு வருது, ரமதான் வந்து விட்டால் சஹருக்கு என்ன சாப்பாடு ஞாபகத்துக்கு வருது. இது ஞாபகத்துக்கு ஓடும் பொழுது அதை நம்ம ஃபங்க்ஷனாக்க தான் பார்ப்போம். ஆனால் சஹாபாக்களுக்கு ரமதான் வந்து விட்டால் கியாமுல் லைல் ஞாபகத்துக்கு வந்துச்சு, ரமதான் வந்து விட்டால் குர்ஆன் ஞாபகத்துக்கு வந்துச்சு, ரமதான் வந்து விட்டால் உணவளிப்பது ஞாபகத்துக்கு வந்துச்சு. யாருக்கு? இன்னொரு பணக்காரருக்கா? ஏழைகளுக்கு. ரமதான் வந்து விட்டால் நன்மைகளை செய்ய வேண்டும். ரமதான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஒரு ஹதீஸ் வருகிறது, அவர்கள் மற்ற காலங்களில் சதகா செய்வார்கள், ஆனால் ரமதான் வந்து விட்டால் அவர்களோட சதகா காத்தை விட வேகமாக இருக்கும். யாருக்கு செஞ்சாங்க? அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு வச்சு விருந்து கொடுத்தாங்களா? எங்காவது ஒரு ஹதீஸை காமிக்க முடியுமா? அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு வச்சு இந்தாங்க உங்களுக்கு விருந்து என்று கொடுத்தார்களா? இல்லை சகோதரர்களே, அவர்கள் கொடுத்தது யாருக்கு? திண்ணை தோழர்களை அழைத்து விருந்து கொடுத்திருப்பார்கள், முடியாதவர்களுக்கு விருந்து கொடுத்திருப்பார்கள். அதே போல் இந்த பள்ளிவாசல்ல சாப்பாடு வைக்கிறாங்களே, இந்த நல்லா சாப்பிட முடிஞ்சவங்க, காசு பணம் இருக்கிறவங்க தேடி தேடி போய் சாப்பிட்றதுக்கு அவங்க வைக்கல. முடியாதவர்கள், கொஞ்சம் சம்பளம் வாங்குறவங்க,
சாப்பாடு செய்ய முடியாதவங்க, உணவுக்கு ஏற்பாடு செய்ய முடியாதவங்க, அவங்களுக்கு வைக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு எப்படி ஃபேஷனாக போச்சு? இதாங்க ஏதோ ஒரு பள்ளி சொன்னாங்க, அல்லாஹ் ஆலம் அது எங்கே இருக்குன்னு தெரியல, மிலிட்ரி பள்ளின்னு ஒன்று சொன்னாங்க. அங்கே போனால் நல்ல சாப்பாடு இருக்குமா, அங்கே போனால் சிக்கன் போடுவாங்க, அங்கே போனால் மட்டன் போடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த நிலையில் இருந்தால் சிக்கனை சாப்பிட்டு மக்ரிப் சொல்ல முடியாது, மக்ரிப் சொல்லிட்டு குர்ஆன் ஓத முடியாது. அந்த நேரத்தில் நம்ம பசி அடக்கிட்டு இருப்போம், தராவீஹ்க்கு போவோம், அடுத்தது இரவு சாப்பாடு யோசனை வரும். அதனால் முடிஞ்ச வரையும் இஃப்தாரோட நேரங்களில் ஆண்களுக்கு முக்கியமாக சொல்லக்கூடியது, இஃப்தாரோட நேரங்கள் பெண்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. அவங்களுக்கும் இந்த மாதம் வந்திருக்குது, அவங்களுக்கும் இந்த மாதம் வந்து இருக்கிறது இபாதத் செய்வதற்கு. நமக்கு மட்டுமல்ல, இவர் ஒய்ஃப்ட்ட கட்டளை இட்டுட்டு நீ கட்லெட் செய்யணும், சமோசா செய்யணும்னு சொல்லி இவர் குர்ஆன் ஓத போயிடுவார், உட்கார்ந்து குர்ஆன் ஓதிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நன்மை தான், கணவனுக்கு கட்டுப்பட்டதுக்கு அவங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் அவர்களும் குர்ஆன் ஓத வேண்டும், அவர்களும் சொல்ல வேண்டும். அதனால் இந்த ரமதானில் மற்ற ரமதானை விட இந்த ரமதான் ஒரு மாற்றம் வேணுமா, இதை எடுத்துக்கோங்க. சாப்பாடை குறைப்போம். அதுக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, சஹர் செய்யுங்க, சஹர்ல பரக்கா இருக்குதுன்னு. அதுக்குன்னு பரக்கத்தாக சாப்பிடுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. சஹாபாக்கள் இரவு தொழுகை தொழுதுட்டு வருவாங்க, நாங்கள் ஃபஜ்ரை அஞ்சுவோம் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு தான் சஹர் இருந்துச்சு. நமக்கு 2 மணிக்கே ஏற்பாடு செஞ்சு 3 மணிக்கே வச்சு அதை சாப்பிட்டு மிச்சம் மீதி என்ன இருக்குன்னு. சுப்ஹானல்லாஹ். இஃப்தாரை உண்ணுவார்கள், பேர்ஜமலத்தில் கொஞ்சம் தண்ணி குடிப்பாங்க, ஏதாவது இருக்கிறது சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம பலகாரம்னு பார்த்தாலே இத்தனை வகை, அதை குறைத்துக் கொள்வோம். அதுக்கு நீ இல்லாமல் போகணும்னு சொல்லலை, ஒரு வகை பலகாரம் வைங்க. 2-3 வகை வச்சுட்டு இருந்தது, சமோசா கட்லெட்டு ரோல்னு வச்சிருந்த இடத்துல சமோசா மட்டும் வைங்க, இன்னொரு நாளில் கட்லெட் மட்டும் வைங்க. அதுக்குன்னு ஒரே நாளில் எல்லா சாப்பாடையும் விடுங்கன்னு சொல்லலை, குறைத்துக் கொள்வோம். இந்த ரமதானில் நீங்கள் உணவை குறைத்து பாருங்கள், உங்கள் இபாதத்தில் ஒரு மாற்றத்தை பார்ப்பீர்கள். உணவை குறைத்து பாருங்கள், உங்களோட இபாதத்தில் உங்கள் மற்ற அமல்களில் ஒரு மாற்றத்தை பார்ப்பீர்கள். அந்த உணவை குறைத்தால் மற்ற நேரங்கள் நம்மளுக்கு ஃப்ரீயாகும். இந்த பயானில் சொல்ல வேணாம், தனியாக போய் யோசிச்சு பாருங்கள். ரமதானில் ஒரு நாளில் உணவுக்குண்டு செலவழிக்கக்கூடிய நேரம் எவ்வளோ, இபாதத்துக்குண்டு செலவழிக்கக்கூடிய நேரம் எவ்வளோ. நைட்டு 12 மணி ஆயிடுச்சுன்னா சஹருக்கு என்ன சாப்பாடுன்னு யோசிப்போம், மதியம் 12 மணி ஆச்சுன்னா இஃப்தாருக்கு என்ன சாப்பாடுன்னு யோசிப்போம். இதுதான் இத்தனை வருடமாக நமக்கு ரமதான் கழிந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானை நமக்கு பயன் பெறக்கூடிய, இந்த ரமதானில் அதிகம் பயன் எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த ரமதானில் நமக்கு அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டும். பேசி எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு போதுமானவனாக இருக்கிறான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.